ஆனால் இப்போ தொடர்ந்து திமுகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கூட நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, 4 ஆண்டுகள் ஆயும் கூட 3 வாக்குறுதிகளை மட்டுமே தான் திமுக நிறைவேற்றிருக்குது, வேறு எந்த ஒரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் திமுக மேலே குற்றம் சாட்டியிருக்கு. நாங்கள் பட்டியலை கொடுக்கிறோம், எத்தனை வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்தோம், அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியல் கொடுக்கிறோம். ஏறத்தாழ 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏதாவது 2-1 தவிர மற்ற அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் விரைவிலேயே அந்த பட்டியலை வெளியிடுகிறேன். நாங்கள் பொதுமக்களுக்காகத்தான் போகிறோமோ ஒழிய வேற யாருக்காகவும் அல்ல. எனவே இது போன்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வது சரியாக இருக்காது. நீங்கள் அதை தெரிந்து கொண்டால் போதும். நாங்கள் ஏறத்தாழ 33 வார்டில் 20 வார்டுக்கு நாங்கள் அத்தனை பேரும் வேட்பாளர் உட்பட நாங்கள் அத்தனை பேரும் சென்றிருக்கிறோம். நடந்தே சென்றிருக்கிறோம். கார்லேயோ ஜீப்லேயோ நாங்கள் போகலை, நடந்து தான் போயிருக்கிறோம். ஏறத்தாழ 100 கிலோமீட்டருக்கு மேலே 105 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து வாக்கு கேட்டிருக்கிறோம். நடந்து வாக்கு கேட்கிற பொழுது ஒவ்வொரு வாக்காளரையும் நாங்கள் சந்திக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற பிரச்சனையை கேட்டு அறிந்து அவர்களே சொல்லுகிறார்கள், இந்த வேலை செஞ்சு கொடுத்தீங்க, இந்த வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை நல்ல மனசோடு தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அதையெல்லாம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேங்கி கிடந்த பிரச்சனைகள். இப்பொழுது இந்த 3 ஆண்டு காலமாகத்தான் அதையெல்லாம் ஒழுங்கு செய்து நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் சந்திப்பது மக்களை கீழே நடந்து போய் அவர்கள் இருக்கிற இடத்துல போய் நாங்கள் சந்திக்கிறோம். அதனால சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்கு.